வணக்கம்மா. இவங்க வந்து முருங்கம்மா. முருங்கையோட பேர் கருமுருங்கை. சாதாரண முருங்கை இல்லை, இது கருமுருங்கையில் சத்து அதிகம்னு சொன்னாங்க. இது வந்து சாதா முருங்கை மாதிரி கிளை உடச்சி வரலம்மா. இது நர்சரிக்கு 1 அடிக்கு 1.5 அடிக்கு இந்த மாதிரி குச்சா கட் பண்ணி வந்து அவங்க வந்து இதை துளிர் வைக்கிறாங்க. அவங்களுக்கு 110 ரூபா 100 ரூபா அடக்கம் ஆகுதுங்களாம். நேற்று வந்து திருவாரூர் தேர் போனோம்மா. திருவாரூர் தேர் போகிற வழியிலம்மா மயிலாடுதுறை, சிதம்பரம், சீர்காழி, மயிலாடுதுறை தாண்டி தான் நம்ம திருவாரூர் போகணும். சரிங்களா? போன வருஷம் போனப்போ நான் தேரை பார்த்தேம்மா, அசந்துட்டம்மா. தேருன்னா சாதாரண தேர் இல்லை, ஆசியாவிலே உலகத்திலே முதலிடம் தேர். அதை பார்க்க எனக்கு லாஸ்ட் இயர் ரொம்ப கொடுத்து வச்சுருந்தது. இது இல்லாமல் பிள்ளையார், முருகர், சண்டிகேஸ்வரர், துர்க்கையம்மன், தட்சிணாமூர்த்தி, ஒரு சிவன் ஆலயத்துக்குள்ளே போகும்போது அதில் என்ன அவங்க கூட இருக்காங்களோ அதுக்கு எல்லாமே தனி தேருமா. அந்த தனி தேரில் நம்ம ஒவ்வொருத்தரும் தேர் மேலேயே ஏறி போய் பார்க்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மணிமண்டபம் மாதிரி கட்டிடுறாங்க. ஒரு சின்ன மாடி வீடு மாதிரி இருக்குது. அந்த மாடி மேலே ஏறி நம்ம தேருக்குள்ளே போய் சாமியை பார்க்குறோம். சாமியை பார்த்து பூ போட்டுட்டு நம்ம சாதா கோயிலில் போயிட்டு கும்பிட்டு வர மாதிரி கும்பிட்டு வரலாமா. அந்த மாதிரிம்மா லாஸ்ட் இயர் பார்த்தது. தேரும் ஒரு சேர் வாட்டமாக கிடச்சிது. உட்காந்து ஒரு விசிறி 1 மணி நேரம் உட்காந்து மனசு சந்தோஷமாக வந்தம்மா. இந்த ட்ரிப்பு போகும்போதே நல்ல காட்டன் சாரீ ஒன்று முந்தி கிழிக்கிறேன்னு கிழிஞ்சிட்டுது. எனக்கு என்னப்பா தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பொண்ணு வந்தா, அதனால் போயிட்டம்மா. நான் போனால் என்னால் தேர் பார்க்க முடியல. ஏம்மா பார்க்க முடியலன்னா, வெயில்மா. என்னால் ஒரு 10 கிலோமீட்டர் விடுங்க, 10 மீட்டர் என்னால் நடக்க முடியாது. செருப்பு போட்டுக்கிட்டு தான் போனேன். சாக்ஸ் போட்டிருக்கா, நடக்க முடியாது. மேலே வெயில் ஆனால் தாங்குதுமா. அதனால் போக முடியல. அலைச்சல், ஜனங்க இடிக்கிறது, போகிறது, வழி நெடுக்க மோர், அன்னதானம், பொங்கல், சாப்பாட்டுக்கெல்லாம் பஞ்சம் இல்லைம்மா. ஆனால் ஜனங்க வாங்கி அந்த சாதத்தை வீணாக்கிறது மனசு கேட்கலை. புண்ணியம் தேடுறதுக்காக அன்னதானம் பண்ணுறாங்க. அந்த அன்னதானத்தை நம்ம மக்கள் வந்து ஒழுங்காக பயன்படுத்திக்க மாட்டுறாங்கம்மா. சரிங்களா? திருவாரூர் தெரு நான் பார்க்கவே இல்லைம்மா. எப்பொழுதும் நான் எந்த கோயிலுக்கு போனாலும் லாங் டூர் போனேன்னா ஒரு சேர் எடுத்துப்பேன். ஏன்னா என்னால் ரொம்ப தூரம் நிற்க முடியாது. வயது 62. சரிங்களா? அந்த சேரை போட்டு நிழலில் உக்காந்துட்டம்மா. அங்கேயே ஒரு அம்மா மோர் வாங்கினு குடித்தாங்க. பிள்ளைங்க பார்க்க போனாங்க. 2 பேரும் நல்லா பார்த்துருக்காங்க. ஆனால் சோர்ந்து போயிட்டாங்கம்மா. இங்கேருந்து போகும்போது எண்கண் முருகர் கோயில் கும்பாபிஷேகம் நடந்து ஒரு 3 மாதம் ஆகுது. அதை பார்த்துட்டு சுவாமி மலை பார்த்துட்டு வரலான்னு தான் போனோம். இந்த வெயிலின் தாக்கம், கூட்டம் அதிகம், அனல், மற்ற கோயிலுக்கு போக முடியாத நேராக 4:30 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டோம்மா. அந்த தேரை பார்க்கும்போது லாஸ்ட் இயரும் போனோம். மயிலாடுதுறை போகும்போது சீர்காழி கிட்ட என் கார் கண்ணாடியை மயில் கிராஸ் பண்ணி போச்சுமா. அப்போ திலகர்னு ஒரு சிவபக்தர் தான் எனக்கு வந்து டிரைவர். அவர் என்ன சொன்னார், சரிம்மா இங்கே மயூரப்பன் இருக்கிறாரு, நம்ம போய் அவரை பார்த்துட்டு போகலான்னு கூட்டு போனாருமா. அருமையான காட்சி கிடச்சிது. மயிலாடுதுறை மயூரப்பன் அபயாம்பிகை கோயில்னு வீடியோ போட்டிருக்கேன், நேற்று பாருங்கள். சூப்பர் தரிசனம். அம்மா வந்து அங்கே மயிலாக வழிபட்ட தடமா. அதனால் அம்மாளுக்கு அங்கே கொடிமரம் இல்லை. அம்மாள் வந்து நம்ம வீட்டில் எப்படி தரையில் நிற்கிறோம், ரோட்டில் நிற்கிறோம், அந்த மாதிரி தரையில் நிற்கிறாங்க. இப்போ நம்ம தரையில் நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க அம்மா. அந்த மாதிரி எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. தரையில் நிற்கிறாங்க. அதுவும் நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். சிவன் வந்து, அதாவது சிவன் எப்படி இருக்காருன்னா, திருமானிக்குழி சிவன் பார்த்துருக்கீங்களா லிங்கம்? அந்த மாதிரி ஒரு மரக்கால கௌத்தம்னா எப்படி இருப்பாங்களோ அவ்வளோ குட்டியாக அழகாக இருக்காங்க சிவன். சுற்றிரும் 2 சிவனுக்கு 2 கொடிமரம், விநாயகர் எல்லாமே இருக்காங்கம்மா. முனியப்ப ஐயனார்னு ஒருத்தர் இருக்காங்க. அதை போய் பார்த்தம்மா. நீங்களாம் போய் பார்க்கணும். குளம் இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெரிய குளம். எங்கள் கடலூர் பாடலீஸ்வரர் கும்பாபிஷேகம் இப்போ 25th நடந்தது, சண்டே. பாவம், அதுக்கு குளமே இல்லைம்மா. குளத்தையே வந்து ஒரு வீடு கணக்கில் குறுக்கிட்டாங்க, குளம் இல்லை. ஆனால் இந்த மயூரப்பன் குளத்தை பார்த்தா கண்ணை எடுக்க மனசு வரல. அவ்வளோ பெரிய குளமா. சுற்றிரும் கம்பி வேலி போட்டு கட்டியிருக்காங்க. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலையும் அவ்வளோ பெரிய குளம் இருக்கும். அந்த குளத்துல தான் 40 வருஷத்துக்கு ஒரு தடவை ஏகாம்பரம் இருக்கிறாரு. இதெல்லாம் ஏம்மா சொல்லிகிட்ருக்கேன்னா, நமக்கு தெய்வ அருள் ரேராக கிடைக்கும்.
எத்தனை பேரை பார்க்குறாங்க. நாம் போய் அவங்கள்ட்ட ஒன்றுமே வேண்டாம்மா, அவங்க முன்னால் நம்ம போய் நின்னாலே நம்ம மனசுக்கு அமைதி வந்துடும். சரிங்களா? நான் எதுவுமே வேண்டலம்மா. ஆனால் மயூரநாதனையும் அபயாம்பிகையும் தரிசனம் பார்த்தேன். தேரை பார்க்க முடியல. எனக்கு கவலை இல்லை. நான் சிவனை போய் பார்த்தேன்னா அந்த மண்ணை தொட்டாலே போதும். திருவாரூரில் பிறந்தா முக்தி கிடைக்கும். அந்த மண்ணை தொட்டாலே போதும். நான் பார்த்துட்டு வந்துட்டேன். இருந்தாலும் மனசில் கஷ்டம், ஐயாவை தேரை பார்க்க முடியலன்னு. அது ஒரு மூலையில் வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் கடைசியில் எங்கள் வீட்டு தெருவுக்கு வந்தால் ஒரு 10 வீடு தாண்டி ஒரு பாட்டி 10 மணிக்கு தான் இறந்துருக்கு. 10-10:30 தான் நாங்கள் கோயிலில் தேர் பார்க்க நாங்கள் நடக்கிறோம். அப்போ சிவன் செஞ்சது நல்லது. சரிங்களா? தீட்டு நடந்த இடத்துல இருந்தால் நான் போயிருக்கேன். சரிங்களா? அது ஒரு மனசுக்கு. இறந்தது வயசானவங்க தான், எல்லாம் முடிச்சிட்டாங்க. அவங்கள நம்ம வாழ்த்தி அனுப்பலாம். இருந்தாலும் சிவன் என்னை ஏற்றுக்காததுக்கு எனக்கு காரணம் புரிஞ்சிருச்சுமா. இந்த மாதிரி தெய்வத்திட்ட போய் நம்ம எதுவும் கேட்க வேணாம், நின்னா போதும். அந்த மாதிரி தான் எனக்கு மயூரப்பனும் அபயாம்பிகையும் காட்சி கொடுத்தது. அபயாம்பிகை கோயிலுக்கு போகணுன்னாம்மா நம்ம 2 மீட்ரு நடக்கணுமா. அவங்களாம் பழைய காலத்து கோயில். ரோடும் தரையும் ஒன்றா இருக்குது. ரோடும் கோயில் தரையும் கீழே இறங்குதுமா. நெல்லாக கொட்டியிருக்காங்க. அந்த பக்கம்லாம் ஆதீனம் கண்ட்ரோல். கோயில் நிலமெல்லாம் ஆதீனம் கண்ட்ரோல். நெல் பயிரிட்டு அறுத்துட்டு கோயிலுக்கு 3ல் 1 பாகம் 4ல் 1 பாகம்னு பேசிடுவாங்க. இந்த மாதிரி கலையெல்லாம் இருக்கக்கூடாதுமா. இந்த கலையெல்லாம் நம்ம அப்புறப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இதில் கோழிக்கொண்டை, ஜினியாப்பூ, அருகம்புல், இந்த கலையெல்லாம் அப்புறப்படுத்திக்கிட்டே இருக்கணுமா. மிளகா ஒரு நாள் பறித்து போட்டால் கறக்குது. எந்த செடி வச்சாலும் களை இருக்கக்கூடாது. களையை அப்புறப்படுத்திகிட்டு இருக்கணும். இந்த முருங்கை எப்படி கரு முருங்கை. சரிங்களா? கரு மீன்ஸ் அவ்வளோ மருத்துவ குணம் கொண்டதான். அதே மாதிரி எனக்கு அபயாம்பிகை அருள் கிடச்சிது. அதே மாதிரி ரேரு, இந்த கருமுருங்கையும் ரேரு, அந்த அபயாம்பிகை அருளும் கிடச்சிது. நேற்று செடிங்களுக்கு தண்ணி ஊற்றலாமா. சாயந்தரம் வந்து பார்த்தேன், எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்க. அதனால் இப்போ காலையில் ஒரு தம்பியை வர வச்சு, இன்னும் டைம்னஸ் போடல. நம்ம சொந்த காரில் போனாலும் அங்கங்கே அலக்கழிக்கிறாங்க. ஒரு தம்பி தண்ணி ஊற்றிட்டு 100 ரூபா வாங்கிட்டு போயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். எல்லா செடிங்களும் நல்லா திவ்யமாக குளிச்சுட்டு உக்காந்துருக்காங்கம்மா. அதனால் நம்ம ஏதாவது 5 நாளைக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு கோயிலுக்கு, வீட்டிலையே எப்படி இருப்பீங்க, இதை பாருங்கம்மா. அழகாக இப்போ கோடை விடுமுறை. சொந்த பந்தம் வீட்டுக்கெல்லாம் லேட்டாக போங்க, மரியாதையை எதிர்பார்த்து போங்க. அழகாக காலையில் புளி சாதம், தயிர் சாதம் எடுத்துங்க. சம்மரில் போங்க. திருவானைக்காவல் போங்க. திருவானைக்காவலில் கிட்டத்தட்ட 15-19 கொடிமரம் இருக்குது. அந்த அகிலாண்டீஸ்வரி நாயகியை இன்றைக்கி பூரா பார்த்துட்ருக்கலாம். கண்ணை எடுக்க மனசு வரலாங்க. நான் பர்ஸை வேற விட்டுட்டேன். 2 தடவை பார்த்து விட்டுட்டேன். திரும்ப என்னை வர வச்சு 3வது தடவையும் தரிசனம் கொடுத்தா பர்ஸும் கிடச்சிது. அதில் ரொம்ப காசு பணம்லாம் இல்லை. மொபைல் அங்கே உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்கம்மா. அந்த மொபைலுக்காக ஒரு டோக்கன் கொடுத்தாங்களா, அந்த டோக்கன் அந்த பர்ஸில் இருந்தது. திருவானைக்காவல் போங்க. பஞ்சபூதங்களில் அவர் தண்ணியில் இருக்கிறவர், தண்ணீரில் தான் இருப்பாங்க. யானை உள்ளே புகாத மாதிரி அந்த கோயிலோடைய வரலாறு. யானையும் வண்டும் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுமா. வண்டு வந்து இப்போ இருக்கிற நல்லவங்க மாதிரி அது மட்டும் வரும், அபிஷேகம் பண்ணும் போயிடும். அது மட்டும் வரும், அபிஷேகம் பண்ணும் போயிடும். யானை அப்படி இல்லையாம். வண்டை வர விடாத இந்த யானை அநியாயம் சேட்டை பண்ணுமா. அதனால் இந்த யானைக்கு வந்து சிவன் வந்து மோட்சம் கொடுக்கல. இன்னும் யானை நம்ம போனால் வாசலில் நின்று நம்மளை ஆசீர்வாதம் பண்ணோம். அப்புறம் பசுமாடு நிற்கும், நம்மளை ஆசீர்வாதம் பண்ணோம். எத்தனை ஆசீர்வாதம் கிடைக்கிது பாருங்கள். போங்க. கொடிமரமே 15-19 கொடிமரம் இருக்குது. லிங்கம் வந்து தண்ணியில் தான் இருப்பார். சுரங்கத்தில் இருக்கிற மாதிரி யானை போகாத அளவுக்கு கட்டி நம்ம அது உள்ளே போய் பார்க்கணும். உள்ளே ஜம்புகேஸ்வரரை சுற்றி 9 ஜன்னல் இருக்குது. அது நம்மளோட 9 நவது, நம்மக்கிட்ட இருக்கிற 9 நவதுருவம் ஆகிற மாதிரி. அது அந்த அகிலாண்டேஸ்வரி அம்மாவை பார்த்தீங்கன்னா வெளியில் வரவே மனசு இல்லைம்மா. அப்படியே ஒரு ராஜ கம்பீரமாக கேப்பெல்லாம் போட்டு அவ்வளோ அழகாக நிற்பாங்க. போய் பாருங்கள். அங்கே இல்லாத தெய்வம் இல்லை. தேவர் மூவர் பாடல் பெற்ற தலம். அப்பர், திருஞான சம்பந்தர், இப்போ உள்ள கிருபானந்த வாரியார், இன்னொருத்தர் கோயில் கூட சென்னையில் இருக்குது, நேம் வரல. இவங்கெல்லாம் பாடல் பெற்ற தலம். யானை இன்னமும் அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கு. அந்த கோயிலை வாக்கிங் போகிறவங்க கூட அந்த கோயிலில் நடக்கலாம். அலோவ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. மொபைலை வாங்கி வச்சிடுறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வாரத்தில் ஒரு நாள் போங்க. பசங்களை இட்டுங்க. போயிட்டு கோயிலில் எந்த கோயிலுக்கு போனாலும்மா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம்னா நம்ம ஊர் கோயிலெலாம் நம்ம அடிக்கடிக்கு பார்க்குறோம், போகலாம்.
இந்த மாதிரி வெளியில் 50 கிலோமீட்ரு 100 கிலோமீட்ரு தூரத்தில் நம்ம கோயில் பார்க்குறோன்னா ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணணுமா. நல்லா நிறுத்தி நிதானமாக அழகாக பார்க்கணும். இந்த சபரிமலை போயிட்டு வரும்போது தான் எனக்கு திருவானைக்காவலில் காமிச்சாங்கம்மா. இன்னும் என் மனசு கேட்கல. ஒரு நாளைக்கு போவோம்மா நான். அதாவது ஸ்ரீரங்கம் ஒரு நாள் 2 நாள் பார்க்கணும், திருவானைக்காவல் ஒரு நாள் போயிட்டு அங்கேயாவது எங்கேயாவது தங்கி ரூம் போட்டு நம்ம இது 3யும் பார்க்கணுமா. அந்த அளவுக்கு இருக்குது ஆசை. இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போங்க. அப்புறம் முக்கியமான பாயிண்ட்டுமா, முக்கிய டிப்ஸுமா, இது டிப்ஸுன்னே சொல்லலாம். சிலருக்கு வந்து இரும்பல் நிற்கவே நிற்காது பாருங்கள். எதனால் இரும்புதுன்னே தெரியாது. நாம் ரெகுலராக எப்போ இருக்கிற மாதிரி தான் இருப்போம். அப்படி இரும்புமா. நேற்று என் பெரிய பாப்பா காரில் உட்காந்துலேருந்து அவளை இரும்பல்மா. இதை யாரோ யூடியூப் சாட்டில் சொல்லி தான் அவள் கேட்டிருக்கா, இளநி குடித்தா நல்லதுன்னு. இளநி குடித்த உடனே கையால் நிறுத்தின மாதிரி நின்று போச்சுமா அந்த இரும்பல். வரவே இல்லைம்மா திரும்ப அவளுக்கு. அப்போ அது ஹீட்டால் தான் வருது இரும்பல். ஒரு இளநி குடித்தாம்மா 40 ரூபா நல்லா இருக்குன்னா. ஒரு சில இங்கெல்லாம் இளநி வந்து கடலூரில் உப்பு கறிக்கும், அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை. அந்த மயிலாடுதுறை பக்கம் இளநி தண்ணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி ரொம்ப இரும்பல் வந்தால் இளநி வாங்கி சாப்பிடுங்க. கையால் பிடிச்ச மாதிரி நிற்கிது. இது வந்து உங்களுக்கு டிப்ஸு. 2வது, நீங்கள் திருவாரூர் தேர் பார்க்கணுன்னா காலையில் 4 மணிக்கு 3 மணிக்கு கண்ணு முழிச்சு குளிச்சுட்டு கிளம்பாதீங்க. மதியம் நல்லா சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக 1:30-2 மணிக்கு கிளம்புனீங்கன்னா, நான் சொல்கிறது 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி பார்க்குறவங்களுக்கு போனீங்கன்னா 5-5:30 சூரிய பகவான் விலகிடுவார். நமக்கு வெயில் கொடுக்க மாட்டார். வெயில் அனல் வேற தாங்கலை. கீழே பொடி, கால் பொடி, செப்பட்டில் தானே போகணும். அதனால் ஈவினிங் போய் திருவாரூர் திருவாரூர் தியாகேசா அரோரா, தியாகேசா அரோரா. மற்ற சிவனை கும்பிட்ற மாதிரிலாம் அந்த தேர் வரும்போது சொல்லப்ப மாட்டாங்கம்மா. தியாகேசா அரோரா, தியாகேசா அரோரா, தியாகேசா அரோரான் தான் கோஷம் போடுறாங்க. விண்ண பழகுதுமா சத்தம். அங்கே இருக்கிற கூட்டம் ஒவ்வொருத்தரும் சொன்னால் சத்தம் விண்ண பழகுமா என்ன. அதான் ஆசியாவிலே முதலிடல. அதனால் நீங்கள் மாலையில் போய் அழகாக பாருங்கள். இன்னும் ஒரு டிப்ஸு சொல்கிறேன். மற்றது இப்போ சிதம்பரம் தேர் பார்த்தோம், மற்ற இடம்லாம் தேர் பார்த்தா மாலையால் ஜொலிப்பாங்க, கலர்ஃபுல் மாலையாக இருப்பாங்க. ஆனால் திருவாரூர் தேர், தியாகராஜா தேர் வந்து அவங்களே பெருசு, அவளே வெயிட்டு, அவங்களுக்கு மாலை வந்து ஒரே மாலை முன்னால் நீட்டாக போட்டிருப்பாங்கம்மா. அதில் லிங்கமும் விநாயகரும் முருகரும் இருப்பாங்க. அவங்கள்ட்ட மாலை, தேரை சுற்றி மாலை இருக்காது. துணி தான், துணியால் அழகாக சிகப்பு எல்லோ கலந்து, அப்புறம் அதில் மாலை டார்க் நீலம் பர்பிள்னு வெல்வெட் துணியில் போட்டிருப்பாங்க. அழகாக இருக்குது. போய் பாருங்கம்மா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அம்மு தோட்டம்னு சேனல் வச்சுருக்கேன், சரிங்களா? அதை பாருங்கள். நான் சொன்னது உங்களுக்கு ரேரு. மயிலாடுதுறை மயூரநாதன் எப்படி போய் பார்த்தேன், என் காருக்கு முன்னால் மயில் போச்சு. அதனால் அந்த சிவபக்தர் திலகர் அந்த கோயிலுக்கு இட்டு போனார். எப்படி ரேராக பார்த்தேன் பாருங்கள். அவங்களும் ரேருன்ற மாதிரி எனக்கு கரும்புருங்க ரேரு. உங்கள்கிட்ட இருக்கலாமா? எனக்கு ரேரு 150 ரூபா. அதையும் ஒரு ட்ரம்மில் வச்சுருக்கேன் பாருங்கள். லாங் பீரியடு கொடுக்கறதெல்லாம் நம்ம ட்ரம்மில் தான் வைக்கணும். அதாவது வாழ்க்கையில் ஒரு தடவையாவது திருவாரூர் தேரெல்லாம் பார்த்தா நமக்கு மோட்சண்டா. கண்டிப்பாக போய் பாருங்கள், பலன் பெறுங்க. சிவனின் அம்மனின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றிம்மா.